சரி ஓகே, டேக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் பார்த்தோமா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 10.35 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அதோட கண்டினியூஸ். அதில் பார்த்தோன்னா வந்து நோ டேக்ஸ் இன்வாய்ஸ் ரொகேட் டு பி இஷ்யூட் இஃப் வேல்யூ இஸ் லெஸ் தென் 200 சொல்கிறாங்க. A consolidated tax invoice can be issued. A registered person may not issue tax invoice if the value of goods or services both supplied is less than 200. The recipient is unregistered and recipient does not require such invoice. புரியுதா? ஒரு வேளை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற வேல்யூ வந்து லெஸ் தென் 200 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு வச்சுக்கோங்களேன், சும்மா போயிட்டு பென்சில் ஸ்கேல் வாங்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு இன்வாய்ஸ் தர முடியுமா? முடியாது. ஸோ லெஸ் தென் 200 இருந்துச்சு அப்படின்னா இன்வாய்ஸ் தேவையில்லை. ஆனால் சேம் டைம் வந்து அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி ரெசிபியண்ட்டுக்கு இன்வாய்ஸ் வந்து தேவையில்லைன்ற மாதிரி அவங்க சொல்லணும். அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டாக இன்வாய்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட் சச் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் இஷ்யூ அ கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஃபார் சச் சப்ளை அட் தி க்ளோஸ் ஆஃப் ஈச் டே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் சச் சப்ளை. புரியுதா? ஸோ மொத்தமாக அவங்க பண்ணுற சின்ன 50 ரூபா 100 ரூபான்னு பண்ணுற எல்லா சப்ளைக்கும் சேர்த்து மொத்தமாக சிங்கிள் கன்சாலிடேட் இன்வாய்ஸ் வந்து அந்த டேவோட எண்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த கான்செப்ட். சரியா? நெக்ஸ்ட் கீழே வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதுக்கு முன்னாடி பாயிண்ட், however this option is not available to a supplier engaged in making supplier services by way of admission to exhibition of cinematography films in multiplex screens. புரியுதா? ஏன்னா சினிமா தேட்டர் அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து லைக் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகாது. அங்கே வந்து ஈவன் வந்து வேல்யூ வந்து லெஸ் தென் 200 இருந்தாலும் பில் போட்டு தான் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி இருக்க நார்மல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்ஷன் வந்து இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. Jain and Sons is a trader in dealing in stationery items. It is registered under GST and has undertaken the following sales during the day என்ற மாதிரி சொல்லிட்டு 190 ஒரு சேல், 358, 500, 188, 158 சொல்லிட்டு அந்த சேல் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சேல் வந்து 190 பண்ணியிருக்காங்க. யார் கூட? ரெஜிஸ்டர்ட் ரீட்டைலர் கூட பண்ணியிருக்காங்க. இங்கே இன்வாய்ஸ் போடணுமா போட தேவையில்லையா? போடணும். செகண்ட் 358 பண்ணியிருக்காங்க. யார் கூட? அன்ரெஜிஸ்டர்ட் கூட. இங்கே இன்வாய்ஸ் போடணுமா போட தேவையில்லையா? ஸோ சென்ஸ் 200க்கு மேலே இருக்குன்னா இங்கே இன்வாய்ஸ் போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 500 பண்ணியிருக்காங்க. யார் கூட? பெயிண்டர் கூட பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 200க்கு மேலே இருக்குது, இன்வாய்ஸ் போடணும். 188 பண்ணியிருக்காங்க. யார் கூட? அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கூட. 200 கீழே இருக்குது, ஸோ பண்ண தேவையில்ல. அடுத்து 158 பண்ணுறாங்க, அவரும் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் தான், ஸோ இங்கேயும் தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, the given illustration Jain and Sons can issue a consolidated tax invoice only with respect to supply made to orphanage worth 188 and ஆராதையா ஒர்த் 158. ஏன்னா 2 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் 200 கீழே இருக்குது. கரெக்டாக அங்கே இருக்கா? அதனால ரெஜிஸ்டர் பர்சன் கூட இருக்குது. அன்ரெஜிஸ்டர் பர்சனுக்குள்ளே 2 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் 200 கீழே இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து சிங்கிள் இன்வாய்ஸ் போட தேவையில்ல, கன்சாலிடேட் இன்வாய்ஸ் வந்து அவங்க போட்டுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் வந்து ரிமைனிங் இருக்கிறதே வருது. ஸோ although the value of goods and services supplied to is less than 200, Raghav Traders is not registered under GST. So consolidated tax invoice cannot be issued. Raghav Traders யாரு? ஓகே, ரெஜிஸ்டர்டு ரீட்டைல் டீலர். ஆனால் அங்கே என்ன சொல்கிறான் பார்த்தியா கீழே ஒரு பாயிண்ட்டு, ராகவ் ட்ரேடர்ஸ் பீயிங் எ காம்போசிஷன் டீலர்னு வார்த்தை இருக்குது, கொஸ்டின்லேயே இருக்குது. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். கீழே இருக்கா செகண்ட் கொஸ்டின் டேபிள் கீழே. ஸோ அதுதான் இந்த பேரா. As regards supply made to Raghav Traders, although the value of goods supplied to its less than 200, Raghav Traders registered under GST. So consolidated tax invoice cannot be issued. அவர் வந்து GST ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து tax invoice, consolidated tax invoice cannot be issued ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Consolidated tax invoice cannot be issued for supply of goods made to Dhruv Enterprises and Gaurav, although both of them are unregistered. The reason for the same is that value of goods supplied is not less than 200. Other two parties வந்து consolidated invoice போட முடியாது, பிகாஸ் 200க்கு மேலே அவங்க வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பில் ஆஃப் சப்ளை இருக்கா? Bill of supply. A registered person supplying exempted goods and services or both, or a registered person paying tax under competition levy shall issue a bill of supply instead of tax invoice. புரியுதா? பில் ஆஃப் சப்ளை யார் இஷ்யூ பண்ணலாம்? காம்படிஷன் ஸ்கீமில் டீல் பண்ணுறாங்களும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் டீல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் பதிலாக bill of supply போடுவாங்க. The person opting for competition levy shall mention the words competition taxable person not eligible to collect tax and supply at the top of the bill of supply. இந்த ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். யாரெல்லாம் காம்படிஷன் ஸ்கீமில் வந்து டேக்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களாம் வந்து அவங்க பில்லில் வந்து நான் வந்து டேக்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு
மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து என்ன சொல்றாங்கன்னா சப்ளைங் எக்ஸம்ப்டட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், அதுக்கப்புறம் பேயிங் டாக்ஸ் அண்டர் காம்பல்சரி லெவி. டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து தேவையில்ல, பில் ஆஃப் சப்ளை தான் போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் பில் ஆஃப் சப்ளை. பில் ஆஃப் சப்ளை என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆப்டிங் ஃபார் காம்பல்சரி லெவி டஸ் நாட் கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் தி ரெசிபியன்ட் ஆன் அவுட்வர்ட் சப்ளை மேட் பை ஹிம். கரெக்ட் தானே? Similarly, in case of a registered person supplying exempted goods or services, no tax implications are there. So வந்து exempted goods டீல் பண்றப்ப tax implication வராது. அதே மாதிரி compulsion scheme டீல் பண்றப்ப tax வந்து outward supply மேல போட முடியாது, because அவங்க turnover basis பே பண்றாங்க. The recipient should not accept tax invoice from such suppliers as they cannot issue tax invoice. Recipient அந்த மாதிரி people வந்து tax invoice எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, because அவங்களே டாக்ஸ் பே பண்ணுறது. அவங்க வந்து ஆல் டுகெதராக மொத்தமாக தான் பே பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் அவங்க பே பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து அவங்கள்ட்ட வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. The since no tax is collected from the recipient by the registered person opting for compulsion levy and registered person supplying exempted goods and services, bill of supply issued by such person does not contain the details pertaining to the rate of tax and amount of tax. கரெக்டு தானே? ஸோ லைக் அதில் வந்து ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ, அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோன்ற மாதிரி எந்த ஒரு காம்பனண்ட்டுமே அந்த இடத்துல இருக்காது. நார்மலாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நேம், அட்ரஸ், சீரியல் நம்பர், எப்போ இஷ்யூ பண்ணாங்க, ஜிஎஸ்டிஎன் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட், ஹெச்எஸ்என் கோடு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி குட்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூ சப்ளை பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ, சிக்னேச்சரு, அப்புறம் வேறு ஏதாச்சும் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் நோட் கீழே கொடுத்துருக்காங்களா? எனி டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் எனி அதர் சிமிலர் டாக்குமெண்ட் issued under any other act for the time being in force in respect of any non-taxable supply shall be treated as bill of supply for the purpose of act. கரெக்டாக அந்த டைமில் போகிற கண்டிஷன்ஸ் படி எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்தாலுமே வந்து அதை வந்து பில் ஆஃப் சப்ளையாக அந்த ஆக்ட் படி ட்ரீட் பண்ணிக்குவாங்க. Patent sells the manufacturer of goods who opted for a compulsion levy under section 10(1) and 10(2), it will issue a bill of supply to the buyer of goods and not the tax invoice. Next கீழே என்ன சொல்கிறாங்க? Invoice come bill of supply, where a registered person is supplying taxable as well as exempted goods or services or both to an unregistered person, a single invoice cum bill of supply may be issued for all such supply. ஒருவேளை வந்து registered person இருக்கார்ல, அவர் வந்து exempted goodsலையும் டீல் பண்ணுறாரு, taxable goodsலையும் டீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா exempted goodsக்கு ஒரு பில்லும் taxable goodsக்கு ஒரு பில்லும் போட மாட்டாங்க, சிங்கிள் பில் தான், சிங்கிள் இன்வாய்ஸ் கம் பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. The Rule 46A is not withstanding anything contained in Rule 46 or Rule 49 or Rule 54 of CGST rules. They said single invoice cum bill of supply shall contain the particulars specified under Rule 46 or 54 as the case may be. அவ்வளோ சிம்பிள். நார்மலாக வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து டீல் பண்ணுறாங்க, இல்லை காம்போசிஷன் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை இஷ்யூ பண்ணுவாங்க. இதே நார்மல் டாக்ஸபிள் சப்ளை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒருவேளை டாக்ஸபிள் சப்ளை ப்ளஸ் எக்ஸாம்பிள் சப்ளை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வாய்ஸ் கம் பில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் receipt voucher. A registered person shall on the receipt of advance payment with respect to any supply of goods or services or both issue a receipt voucher evidencing receipt of such payment. In case வந்து சப்ளையர் வந்து கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கினதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுப்பார்ல, அதான் வந்து ரெசிப்ட் வவுச்சர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரெசிப்ட் வவுச்சர்லையும் லைக் இந்த இதுக்காக இந்த அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இந்த தேதியில் வாங்கியிருக்கோம், இவர்கிட்ட வாங்கியிருக்கோம், இந்த குட்ஸ்க்காக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. புரிஞ்சு அந்த டேபிள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், where at the time of receipt of advance rate of tax or nature of supply is not determinable. ஒருவேளை வந்து அந்த அட்வான்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த டைம்ல என்ன பண்றோம், ரெசிப்ட் வந்து இஷ்யூ பண்றோம். ஸோ அந்த டைம்ல வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படி இல்லைன்னா என்ன சப்ளைன்றது தெரியல அப்படின்னா என்ன ப்ரொவிஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேர் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ் இஸ் நாட் டிட்டர்மினபிள்னா டாக்ஸ் ஷால் பி பெய்ட் அட் தி ரேட் ஆஃப் 18%. ஒருவேளை தெரியல அப்படின்னா 18% வந்து ஜென்ரலாக பே பண்ணிடும். இந்த நேச்சர் ஆஃப் சப்ளை என்னன்னு தெரியல அப்படின்னா சேம் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை. புரியுதா? அது இன்ட்ராஸ்டேட் தான் அப்படின்னு உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இன்டர்ஸ்டேட் தான் நினச்சிக்கணும். அதே மாதிரி டாக்ஸ் பர்சன்டேஜ் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியாது அப்படின்னா 18% வந்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரீஃபண்ட் வவுச்சர். Where on receipt of advance payment with respect to any supply of goods or services, both the registered person issue a receipt voucher and subsequently no supply is made and no tax invoice is issued in pursuance of thereof, the said registered person may issue to the person who had made the payment a refund voucher. மேலே receipt voucherன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறோம்ல, இன்கேஸ் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல அப்படின்னா வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கறது தான் வந்து ரீஃபண்ட் வவுச்சர். சரியா? இதுக்கும் வந்து பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் வவுச்சர். The recipient is liable to pay tax on reverse charge basis where he receives supply of such goods or services or both which are notified for
reverse charge purpose. So supply can be received from a registered or unregistered supplier. So இந்த டைம் இங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெசிபியன் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல வந்து டாக்ஸ் பே பண்ணுமோ அவங்கள பத்தி இந்த பேரா இருக்கு. The recipient is liable to pay tax on reverse charge basis where he receive supply of such goods. So supply can be received from a registered or an unregistered supplier. Further, a builder promoter is okay to pay GST on reverse charge basis under section 9 subsection 4 in one or more of the following cases. So generally வந்து இப்ப RCM யார் யார் பே பண்ணுவா பார்த்துருப்போம், லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆர்சிஎம் பே பண்ணணும். ஜென்ரலாக வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து நம்ம சப்ளை வாங்குறோம் அப்படின்னா ஆர்சிஎம்ல நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் ரெஜிஸ்டர் சப்ளைட் வந்து வாங்கினாலுமே வந்து அந்த டைம்ல வந்து ஆர்சிஎம் பேசிஸ்ல ரெசிபி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அது மட்டும் ஃபர்ஸ்ட் பேரா சொல்லியிருக்கான். செகண்ட் பேர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து இந்த பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேஸ்ல கவர் ஆகிருப்பாங்க. அந்த கேசஸ் வந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the builders a promoter must purchase 80% of the input and input service used in supplying the service from a registered person. In case shortfall, he is okay to pay tax under reverse charge on all such inward supplies to the extent short of 80% of the inward supply from registered supplier. இங்க என்ன சொல்றாங்க, இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தா இருக்கா? இன்கேஸ் வந்து இந்த பில்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் வந்து பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 80% ஆஃப் த இன்புட்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் சப்ளைட் வந்து வாங்கியிருக்கு. ஒரு வேளை வந்து 80% கீழே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகுதோ அந்த ஷார்ட் ஃபாலுக்கு இவங்க டேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி 18, 12 அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம் லிட்டரலாக. என்ன ஞாபகம் இருக்கா வச்சு அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், படித்தா ஞாபகம் இருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நீ பார்க்கல, இவங்களுக்கு எடுத்திருக்கேன். Where cement is received from unregistered person, the promoter or builder has to pay tax on supply such cement on reverse charge basis. So unregistered person கிட்ட வாங்குறோம் அப்படின்னா இவங்க வந்து reverse charge basis அமௌண்ட் பே பண்ணணும். அதே மாதிரி GST on capital goods purchased from unregistered person is payable by the promoter on reverse charge basis. The invoice to be issued by recipient if he is liable to pay tax and receive supply from an unregistered person. இங்க என்ன சொல்றாங்க, இன்வாய்ஸ் வந்து யார் இஷ்யூ பண்றா, இன்வாய்ஸ் டு பி issued by recipient if he is liable to pay tax under RCM and receive supply from an unregistered person. unregistered person வந்து சப்ளை வாங்குறாங்க அப்படின்னா இந்த சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற அவசியம் இல்லை, recipient தான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணும். A registered person who is liable to pay tax under reverse charge shall issue an invoice in respect of goods or services are both received by him from the supplier who is not registered on the date of receipt of goods or both. Thus a recipient liable to pay tax by virtue section 9 subsection 3 has to issue invoice only when supply have been received from an unregistered supplier. ஸோ அதான் இப்போ வந்து ரெசிபியன்ட் இருக்கார்ல, அவர் வந்து சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் குட்ஸ் வாங்கியிருக்காரு, ஆனால் சப்ளையர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையராக இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து குட்ஸ் ரிசீவ் பண்ணுறாருல அந்த ரேட்டப்போ ரிசீவ் பண்ணுற அன்னைக்கு ரெசிபியன்ட்டே வந்து இன்வாய்ஸ் போட்டு ஆர்சிஎம் டேக்ஸ் பே பண்ணணும். அந்த இன்வாய்ஸை அவர் இஷ்யூ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஜென்ரலாக வந்து அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளைட் இருந்து வாங்குறப்ப. செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பேமெண்ட் வச்சு டு பி issued by recipient at the time of making payment if he is liable to pay tax under section 9 subsection 3 or subsection 4. ஸோ ஜென்ரலாக வந்து ரெசிபியன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாருல, ரெசிபியன்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணுறாருல, ரெசிபியன்ட் வந்து ஆர்சிஎம்ல டேக்ஸ் பே பண்ணுவார். பட் ஆனால் அமௌண்ட் வந்து சப்ளைட்ட பே பண்ணுவார். அந்த அமௌண்ட் பே பண்ணுறப்ப இவர் வந்து பேமெண்ட் வவுச்சர் வந்து இஷ்யூ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The besides a registered person who is liable to pay tax under reverse charge shall issue a payment voucher at the time of making payment to the supplier. சப்ளையர்கிட்ட பேமெண்ட் பண்ணுறப்ப ஆர்சிஎம்ல கவரான ரெசிபியன்ஸ் வந்து பேமெண்ட் வவுச்சரும் இஷ்யூ பண்ணணும். பர்டிகுலர்ஸாக பேமெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, டைம், அட்ரஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், அமௌண்ட் பெய்டு, ரேட் ஆஃப் டேக்ஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை அலாங் வித் நேம் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் சிக்னேச்சர், ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். இது எல்லாமே ஆக்சுவலாக டிஃபால்ட்டான வர பாயிண்ட்ஸ் தான். எல்லாத்துக்கும் சேம் டேபிள் வாட்டியே வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேஜ்லையும் பாதி இது ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட், சப்ளையர் பெர்மிட்டட் டு இஷ்யூ எனி டாக்குமெண்ட் அதர் தென் tax invoice. So government may on the recommendation of the council by notification subject to such conditions as may be mentioned specify the category of services in respect of which any of the document issued in relation to supply shall be deemed to be tax invoice. The tax invoice may not be issued. So என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்பப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷனோட
டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு பதிலாக வேற டாக்குமெண்ட்டுமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து லீகலாக அக்செப்டட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா the following suppliers may issue a tax invoice but they are also permitted to issue any other document in lieu of tax invoice. டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு பதிலாக வேற டாக்குமெண்ட்டும் ஃபாலோயிங் சப்ளைஸ் வந்து இஷ்யூ பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. சப்ளையர் ஆஃப் அ taxable service, insurer, banking company, financial institutions including NBFC. இந்த 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம்ல, இன்சூரர், பேங்கிங் கம்பெனி, NBFC இது மேலேயே பார்த்துருக்கோம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் மேலே என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் அ பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி டு சீரியலி நம்பர் தி இன்வாய்ஸ் ஆர் டாக்குமெண்ட். ஓகே, இந்த மாதிரி பேங்க்ஸ் அப்புறம் NBFCலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டை வந்து சீரியல் நம்பராக போகணுன்ற மாதிரி கண்டிஷன் கிடையாது. அவங்க நார்மலாக எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம லோன்ஸ்லாம் வாங்குறப்ப கூட லோன் நம்பர்லாம் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோனோட ஸ்டார்டிங் 5 டிஜிட் சேமாக இருக்கும். பட் ஆனால் பின்னாடி வர நம்பர் வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அட்ரஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் டாக்ஸபிள் சர்வீசஸ். இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறோம், மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு other information other than serial number and address of the recipient as prescribed for a tax invoice. tax invoice ல இருக்க அது ஜென்ரலாக வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து எல்லாமே சீரியல் நம்பர் வைஸ்ல இருக்கும். சேம் டைம் வந்து ரெசிபியன்ட் அட்ரஸ் இருக்கும். ஆனால் வந்து பேங்க்ஸ் ஆர் NBFC இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ல பார்த்தோம்னா வந்து இந்த அட்ரஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட்டும் சீரியல் நம்பரும் மேண்டேட்டரியாக கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் மீதி டாக்ஸ் இன்வாய்ஸ்ல எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. A customer may avail numerous service from the bank or insurer in given tax period. Such entity may issue a consulted tax invoice, a statement, advice, or any other document in lieu of thereof by whatever name called may be issued, made available physically, electronically for supply of services made during a month at the end of the month. However, the signature of the digital signature in the supplier is authorized representative shall not be required in case of issuance of consolidated tax invoice, any other document in lieu of thereof. Okay, ஜென்ரலாக பேங்க் கிட்ட என்ன பண்ணுவோம், ஒரு சர்வீஸ் மட்டுமா அவைல் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் சர்வீஸ் வந்து அவைல் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு செக் கலெக்ஷனுக்கு போடுறோம், மொபைல் பேங்கிங் பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து இன்வாய்ஸ் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் ஆனால் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து சார்ஜஸ் படிப்பாங்க. அதை எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து கன்சாலிடேட்டடாக பில் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒவ்வொன்றுக்கும் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அவங்க பண்ணுற சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம அவைல் பண்ண டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் குட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி பற்றி சொல்கிறாங்க. குட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் அப்ளைங் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரோட் இன் குட்ஸ் கேரேஜ். ஸோ வந்து GTA சர்வீஸ் பண்ணுறாங்க. என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, குட்ஸை வந்து ரோடில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கிராஸ் வெயிட் ஆஃப் தி கன்சைன்மெண்ட். நம்ம ஜென்ரலாக போய் குட்ஸ் கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குட்ஸை வந்து வெயிட் வைப்பாங்க, இவ்வளோ வெயிட் இருக்குன்ற பார்ப்பாங்க. அதே மாதிரி கன்சைனர் யாரு, கன்சைனி யாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குட்ஸ் கேரேஜ் இன் விச் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர், எந்த கேரேஜில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் என்ன, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் என்ன, அதுக்கப்புறம் GSTIN ஆஃப் பர்சன் லைபிள் ஃபார் பேயிங் டாக்ஸ். ஸோ அந்த கன்சைனி அப்புறம் GTA இவங்களோட GST நம்பர் என்ன, அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் அஸ் மேபி பிரிஸ்கிரைப்டு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், இதுவும் என்ன சொல்றாங்க ஆப்ஷனலாக என்ன இருக்கணும்னு பார்த்தா சீரியல் நம்பரும் அட்ரஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட்டும் ஆப்ஷனலாக இருக்கலாம். மேண்டேட்டரியாக பார்த்தோன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் ஷால் இன்க்ளூட் டிக்கெட் இன் எனி ஃபார்ம் பை வாட் எவர் நேம் கால்டு. ஜென்ரலாக பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க என்ன ஆகும், டிக்கெட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அது டிக்கெட்டு இல்லை வேறு ஏதாச்சும் அதுக்கு என்ன பேர் கொடுத்தாலும் டிக்கெட் இன்வாய்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ எந்த நேமாக இருந்தாலும் எல்லாமே வேலிட் டாக்குமெண்ட் தான் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கீழே அதர் இன்ஃபர்மேஷன் other than serial number and address of the recipient as prescribed for tax invoice. Now, our signature, digital signature of the supplier or his authorized representative shall not be required in case of issuance of ticket in accordance with the provision of IT Act. So, signature or digital signature of the supplier or his authorized representative shall not be required. சொல்றாங்க அவங்க இஷ்யூ பண்ண டிக்கெட்ல இருக்கும்ல, அந்த டிக்கெட்ல வந்து சப்ளையரோட சிக்னேச்சர் இருக்கணுமான்னு கேட்டா மேண்டேட்டரி இல்லை, அது வந்து ஆப்ஷனல்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஜென்ரலா வந்து இப்போ மீதி இன்வாய்ஸ் பில்லாம் போடுறாங்கல்ல, அது என்ன பண்ணுவாங்க ஷாப் ஓனரோட கீழே வந்து சீலோ ஸ்டாம்போ சைனோ ஏதோ ஒன்று இருக்கும். பட் ஆனால் டிக்கெட்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கணுமான்னு கேட்டால் IT ஆக்ட் படி தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளைங் சர்வீஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் டு எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி ஃபில்ஸ் இன் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன். இந்த பாயிண்ட் ஆடி மேலே பார்த்தோமா என்ன சொன்னாங்க அந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும், எதுக்கு போட்டிருக்கணும், அங்கே 200 rupees பற்றி பேசியிருப்பாங்க. ஈவன் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூ லெஸ் தென் 200 இருந்தாலுமே அவங்க வந்து கன்சல்ட் இன்வாய்ஸ் போட முடியாது, இண்டிவிஜுவல் இன்வாய்ஸ் வந்து போட்டுக்கணும்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா
டீடைல்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்காங்கல்ல, அது வந்து ஆப்ஷனல். யாருக்கு அந்த சர்வீஸ் கொடுத்தாங்களோ அது ஆப்ஷனல். பட் ஆனால் சப்ளையர் இஸ் ஓகே டு இஷ்யூ அண்ட் எலக்ட்ரானிக் டிக்கெட் and the said electronic ticket shall be deemed to be tax invoice. ஸோ அந்த சப்ளையர் வந்து எலக்ட்ரானிக்காக வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணணும். அந்த டிக்கெட் தான் வந்து deemed tax invoice-ஆ கன்சிடர் பண்ணுறாங்க. சேம் டைம் அதர் இன்ஃபர்மேஷன் other than details of recipient of service as prescribed for tax invoice under Rule 46. However, supplier of the service in a screen other than multiplex screen may at his option follow the above procedure. Multiplex screen ana cinema theater தானே, பட் ஆனால் மோர் தென் ஒன் ஸ்க்ரீன் இருக்குமா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. பட் ஆனால் நார்மலாக சின்ன சின்னதாக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு போல. நெக்ஸ்ட் கீழே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் ஹியர் தட் keeping view of the large number of transactions in banking, insurance and passenger transportation sector, taxpayers need not mention the address of customer and serial number in their invoices. ஏன் புரியுதா? பிகாஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது எல்லாருமே ரொம்ப ஹை வேல்யூவாக பண்ணுறது. அதே மாதிரி பேங்கிங் டிரான்சாக்ஷனும் ஒவ்வொருத்தரும் டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ எத்தனை டிரான்சாக்ஷன் வந்துருக்கும், ஒவ்வொருக்கும் இன்வாய்ஸ் வைஸில் சீரியல் நம்பர் வைஸில் போட்டு மேனேஜ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதனால தான் இது ஆப்ஷனல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெலிவரி சலான் பற்றி சொல்கிறாங்க. டெலிவரி சலான், the rule 55 specify the cases where at the time of removal of goods for transportation, goods can be removed on delivery challan and invoice may be issued after delivery. ஸோ டெலிவரி சலானை வந்து பேசிக்காக வச்சுட்டு குட்ஸை மூவ் பண்ணலாம். இன்வாய்ஸ் வந்து குட்ஸ் வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ப்ரொவைடட் இன் தி ஃபாலோயிங் டேபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேச்சர் ஆஃப் சப்ளை, அதுக்கப்புறம் டெலிவரி சலான் டு பி இஷ்யூட், பர்டிகுலர்ஸ் ஆஃப் டெலிவரி சலான்னு சொல்லிட்டு 3 சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் சப்ளை என்ன? சப்ளை ஆஃப் லிக்விட் கேஸ் வேர் தி குவான்டிட்டி அட் தி டைம் ஆஃப் ரிமூவல் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் சப்ளையர் இஸ் நாட் நோன். These are provided the following table. 3 கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் சப்ளை 3 இருக்கு. ஒன்று என்னது? சப்ளை ஆஃப் லிக்விட் கேஸ். இன்னொன்று பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஃபார் ரீசன் அதர் தென் பை வே ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் such as supply as may be notified by the board. Delivery challan to be issued serial number not exceeding 16 character if one or multiple series at the time of removal of goods for transportation. Particular delivery challan, okay. Specific cases where at the time of removal of goods for transportation, goods can be removed on delivery challan and invoice may be issued after. Okay, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெலிவரி challan சொல்லியிருக்காங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற கேசஸில் வந்து குட்ஸை வந்து மூவ் பண்ணுறப்ப டெலிவரி challan இருந்தால் போதும். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும். என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து அவங்க 3 கேஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த லிக்விட் கேஸ் சப்ளை பண்ணுறாங்களே அந்த கேஸு. இன்னொன்று பார்த்தோன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஆனால் சப்ளை பர்பஸ்க்காக இல்லை, வேறு ஏதோ பர்பஸ்க்காக. தேர்டாக பார்த்தது என்னன்னா வந்து நோட்டிஃபைட் குட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுறதுலாம். இது ஜென்ரலாக பார்த்தோன்னா டெலிவரி சலான் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா, அது வந்து 16 டிஜிட்டுக்கு மேலே சீரியல் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி in one or multiple series at the time of removal of goods. ஜென்ரலாக வந்து குட்ஸ் மூவ் பண்ணுறப்ப டெலிவரி சலான் இஷ்யூ பண்ணிருக்கணும். அந்த இஷ்யூ பண்ண டெலிவரி சலான் வந்து 16 டிஜிட் மேலே நம்பரில் இருக்கணும். சேம் டைம் வந்து பர்டிகுலர்ஸ் டெலிவரி சலான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, டேட் அண்ட் நம்பர் ஆஃப் தி டெலிவரி சலான், அதுக்கப்புறம் நேம், அட்ரஸ், ஜிஎஸ்டி இருக்கணும். அதே மாதிரி ஹெச்எஸ்என் கோட் இருக்கணும், குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் டாக்ஸபிள் வேல்யூ, டாக்ஸ் ரேட்டு, டாக்ஸ் அமௌண்ட்டு, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து சொல்கிறாங்க. இன்டர்ஸ்டேட்டாக டிரான்சாக்ஷன் தான் இன்டர்ஸ்டேட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே சும்மா நார்மல் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் டெலிவரி சலான் இன் ட்ரிப்ளிகேட். த டெலிவரி சலான் ஷால் பி ப்ரிப்பேர்ட் இன் ட்ரிப்ளிகேட் இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் இன் தி ஃபாலோயிங் மேனர். ஒரிஜினல் காப்பியாக இருக்குது கன்சைனிக்கு, அதாவது கஸ்டமருக்கு. டூப்ளிகேட் காப்பி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேட் காப்பி வந்து ஜென்ரலாக கன்சைனர், அப்படி இல்லைன்னா சப்ளையர். இதெல்லாம் அப்படி பார்த்துருக்கோம். So declaration in e-waybill where goods are being transported on a delivery challan in lieu of invoice, the same shall be declared in e-waybill. ஜென்ரலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், e-waybill இந்த கன்சைனர், இந்த கன்சைனி, இந்த குட்ஸ்ன்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ் டு பி issued after delivery of goods where the goods being transported or of the purpose of supply to the recipient, but the tax invoice could not be issued at the time of removal of goods for the purpose of supply. The supplier shall issue a tax invoice after டெலிவரி ஆஃப் குட்ஸ். இங்கே வந்து சப்ளை என்ன பண்ணலாம், டெலிவரிலாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் எஸ்கேடி அண்ட் சிகேடி கண்டிஷனர் இன் பேட்சஸ் ஆர் லாட்ஸ். எஸ்கேடி அண்ட் சிகேடினா என்ன? ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க.
where the goods are being transported in a semi knocked down or completely knocked down conditions or in batches or in lot. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா என்னன்ற மாதிரி சொல்றாங்க. The supplier shall issue the complete invoice before dispatch of the first consignment. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் போறதுக்கு முன்னாடியே வந்து மொத்தமா இன்வாய்ஸ் வந்து போட்டு கொடுத்துடணும். செகண்ட் என்ன சொல்றாங்க, supplier shall issue a delivery challan for each of the subsequent consignment giving reference to the invoice. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒவ்வொரு சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டாக அனுப்புறப்ப அதுக்கு வந்து டெலிவரி சலான் வந்து இஷ்யூ பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு கன்சைன்மெண்ட் போக 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 டெலிவரி சலான் வந்து அந்த இன்வாய்ஸோட ரெஃபரன்ஸோட இஷ்யூ பண்ணுறாங்க. The copies of the corresponding delivery challan shall accompany each consignment along with duty certified copy of the invoice. கூட வந்து டெலிவரி சலான காப்பி வந்து கன்சைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. The original copy of the invoice shall be sent along with the last consignment. ஸோ கடைசி கன்சைன்மெண்ட் அனுப்புறப்ப இன்வாய்ஸோட ஒரிஜினல் இருக்கும்ல, ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து லாஸ்ட் கன்சைன்மெண்ட் கூட சேர்த்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. குட்ஸ் மே பி மூவ்ட் வித்தின் தி ஸ்டேட் ஆர் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டு another state for supply on approval basis and artworks may be sent by artist to gallery for exhibition on delivery challan along with e-way bill wherever applicable. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டு குட்ஸ் வந்து மாற்றலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு குட்ஸுக்கு வந்து சேலா ரிட்டர்ன் பேஸில் போகுது இல்லை, போய் வித்தா காசு அப்படி இல்லைனா ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ளையர் வந்து எக்ஸிபிஷனில் போயிட்டு, அதாவது ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸிபிஷனில் போயிட்டு வைப்பாங்க. எக்ஸிபிஷன் எந்த ஊரில் வேணா வைக்கலாம், வேறு ஸ்டேட்டை கூட வைப்பாங்க. எல்லா பக்கம் கொண்டு போய் வைப்பாங்க, வித்துச்சுன்னா வைப்பாங்க, அப்படின்னா திருப்பி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா வந்து இவே பில்லும் டெலிவரி சலானும் போட்டு கொண்டு போவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்ளை ஆஃப் ஜுவல்லரி எக்ஸெட்ரா the who are registered in one state may have to visit other state and need to carry the goods along for approval. In such cases, if jewelry etc. is approved by the buyer, then supplier issue tax invoice only at the time of supply. புரியுதா இந்த பாயிண்ட்? ஜுவல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் வரும். ஆனா வந்த குட்ஸை வந்து இங்க இருக்க ரெசிபியன் வந்து ஓகே பண்ணிட்டாதான் இன்வாய்ஸ். வரத்துக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டெலிவரி சலான் போட்டு குட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஆனா இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்களா? போட மாட்டாங்க. அவங்க வந்து குட்ஸ்லாம் ஓகே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்வாய்ஸ் போடுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பேரால சொல்றாங்க. அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட டெலிவரி சலான் மட்டும் தான் போட்டு குட்ஸ் மூவ் ஆகும். Since the suppliers are not able to ascertain their actual supply before hand and only assignment of tax liability in advance is a mandatory requirement for registration as a casual taxable person, the supplier is not able to register as a casual taxable person. Such goods are also carried within the same state for the purpose of supply. இங்க என்ன சொல்றாங்க, அண்ணா இன் கேஸ் நம்ம 50,000 க்கு மேல goods மூவ் ஆச்சுனா நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் போடாம 50,000 க்கு மேல goods மூவ் ஆச்சுனா இன்வாய்ஸ் போடாம அனுப்ப முடியும். இன்வாய்ஸ் இல்ல, e-way bill ஜெனரேட் பண்ணாம அனுப்ப முடியாது. இன்வாய்ஸ் வேற, e-way bill வேற. புரியுதா? அப்போ ஜுவல்லரி அதனால எப்படி 50,000 மேல தான் இருக்கும். e-way bill போடுவாங்க, இன்வாய்ஸ் போட மாட்டாங்க. இன்வாய்ஸ் வந்து ஜெனரலா வந்து எப்ப சப்ளை நடந்ததா இன்வாய்ஸ், சப்ளை இல்லாம இன்வாய்ஸ் கிடையாது. Since the suppliers are not able to ascertain the actual supply beforehand and will assignment of tax liability in advance is a mandatory requirement for registration as a casual taxable person. The supplier is not able to register as a casual registration as a casual taxable person. The supplier is not able to register as a casual taxable person. Such goods are also carried within the same state for the purpose of supply. ஸோ இந்த பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா வந்து எல்லா கேஸ்லையுமே வந்து ஃபியூச்சரில் வந்து இவ்வளோ தான் நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபியூச்சர் வந்து இவ்வளோ தான் நீங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு இன்கம் வரும், லைக் இவ்வளோ தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற அமௌண்ட்டை வந்து இனிஷியலாக ஃபைன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. பட் ஆனால் இந்த மாதிரி கேசஸில் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் வியூ ஆஃப் தி ரெலவென்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ரூல் 55, it is clarified that the goods which are taken for a supply on approval basis can be moved from one place of business of a registered supplier or registered supplier place la irundhu another place within the same state or to a place outside the state on a delivery challan along with e-way bill where applicable. ஸோ வந்து சேலா ரிட்டர்ன் பேசிஸில் வந்து குட்ஸ்லாம் மூவ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து போனாதான் தெரியும் விற்கமா வைக்காதான்ட்டு. ஸோ அப்படி மூவ் பண்ணுற குட்ஸ் வந்து சேம் ஸ்டேட்டில் மூவ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகலாம். ஆனால் அந்த டைம் வந்து இன்வாய்ஸ் போட்டு கொண்டு போக முடியாது. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரி சலானும் கூட வந்து e-way பில்லும் வச்சு அந்த குட்ஸை கொண்டு போவாங்க. அந்த இன்வாய்ஸ் மே பி இஷ்யூட் அட் தி டைம் ஆஃப்
டெலிவரி ஆஃப் குட்ஸ். இன்வாய்ஸ் தான் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அந்த குட்ஸ் வந்து எப்போ டெலிவரி பண்ணுறாங்களோ, எப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஃபார் திஸ் பர்பஸ் த பர்சன் கேரிங் தி குட்ஸ் ஃபார் த சப்ளை கேன் கேரி தி இன்வாய்ஸ் புக் வித் ஹிம் ஸோ தட் ஹி கேன் இஷ்யூ தி இன்வாய்ஸ் ஒன்ஸ் சப்ளை இஸ் 45. ஸோ இந்த பர்பஸ்க்காக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீல் பண்ணுறவங்க கூடவே வந்து இன்வாய்ஸ் புக் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பக்கம் குட்ஸ் சேல் பண்ண இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக்வைஸ் இன் கேஸ் வேர் ஆர்டிஸ்ட் சப்ளை ஆர்ட் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் other than the state in which they are registered as a taxable person, if the artwork is selected by the buyer, then the supply issue tax invoice only at the time of supply. It is clarified that artwork for supply on approval basis can be moved from place of business of the registered person to another place within the state or to place outside the state on delivery challan along with e-way bill wherever applicable, and the invoice may be issued at the time of actual supply of the artwork. So artwork ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு விற்க போவாங்க. ஆனால் போகிறது எல்லாமே விற்குமான்னு தெரியாது. ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து இங்கே ரெடி பண்ண ஆர்ட்டை வந்து இங்கேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறப்ப டெலிவரி செலானையும் இ-வே பில்லையும் டாக்குமெண்ட்டாக வச்சு குட்ஸை மூவ் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு அதை சப்ளை பண்ணுறப்ப தான் வந்து இன்வாய்ஸ் போடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் கிரெடிட் அண்ட் டெபிட் நோட். Direct analysis பார்த்துடலாம். Issuance of credit note. During the course of trade or commerce, after the invoice has been issued, there can be situation like, ஸோ வந்து ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறப்ப இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, the supplier has erroneously declared a value which is more than the actual value of goods or services provided. ஸோ சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குட்ஸோட வேல்யூ வந்து வேற அப்படின்றது, கொடுத்த வேல்யூ கிடையாது, வேற வேல்யூ, குட்ஸோட வேல்யூ வந்து வேற வேல்யூன்ற மாதிரி சொல்றாரு. சேம் டைம் வந்து சப்ளையர் ஹாஸ் எரனஸ்லி டிக்ளேர்ட் அ ஹையர் டாக்ஸ் ரேட் தென் வாட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி கைண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போட் சப்ளை. சப்ளையர் வந்து அதில் போட்டுக்க டாக்ஸ் ரேட் வந்து தப்பு, அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து குட்ஸோட வேல்யூவே சேஞ்ச் ஆகும்னு சுச்சுவேஷன். செகண்ட் பார்த்தோன்னா அங்கே அப்ளிகபிள் டாக்ஸ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிற சுச்சுவேஷன். தேர்ட் பார்த்தோன்னா தி குவான்டிட்டி ரிசீவ்ட் பை தி ரெசிபியன்ட் இஸ் லெஸ் தென் what has been declared in the tax invoice. tax invoice வந்து ரெசிபியன்ட் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிருக்கோன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு வாங்கினதே ஒரு 50 குவான்டிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த டைம் என்ன பண்ணிருப்பாங்க, இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தோன்னா the quality of the goods or services of both supplied is not the satisfaction of the recipient, thereby necessitating a partial or total reimbursement on the invoice value or any other similar reasons. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக வந்து சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க இந்த ரேட்டில் அப்படின்னு சொல்லி இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அது வந்து இந்த இன்வாய்ஸ் வேல்யூவே சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க போட்டிருக்க வேல்யூ வந்து தப்பாக இருக்கலாம், அதிகமாக கம்மியாக போடுற இடத்துல வந்து அதிகமான வேல்யூ போட்டிருப்பாங்க, இதில் டாக்ஸ் ரேட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்களே, அது வந்து ஒரு 10% வாங்க 8% வாங்கிருக்கலாம், கம்மியாக வாங்கிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ இதனால தான் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து ஜென்ரலாக டெபிட் ஆர் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். புரியுது? அதிகமாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்மியாக கொடுக்குறது, அதே மாதிரி கம்மியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிகமாக போடுறது. அதுக்காக வந்து ஆல்டர்னேட் சுச்சுவேஷனில் டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ மாற்றி இஷ்யூ பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் வந்து செட் ஆஃப் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, in order to regularize this kind of situation, the supplier is allowed to issue a document called credit note to the recipient. Once the credit note has been issued, the tax liability of the supplier will reduce. ஸோ இந்த மேலே பார்த்த சுச்சுவேஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, சப்ளையர் வந்து கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. யார்கிட்ட இஷ்யூ பண்ணுறாங்க? ரெசிபியன்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் சப்ளையரோட டாக்ஸ் லைபிலிட்டி வந்து டிஃபால்ட்டாக ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The credit note is a convenient and legal method by which the supply of goods or services in the original tax invoice can be amended or revised. புரியுதா? கிரெடிட் நோட் தான் வந்து கன்வீனியன்ட், அதுக்கப்புறம் லீகல் மெத்தட், அது மூலயமா வந்து ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்க அமௌண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அமெண்ட் பண்ணலாம். The issuance of credit note easily allows the supplier to decrease his tax liability in his return without requiring him to undertake any tedious process of refunds. ஸோ வந்து கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுறதுனால ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகும், அதுக்கு ஈஸியாக முடிஞ்சது. இல்லைனா வேறு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Section 34 subsection 1 provides that where one or more tax invoices have been issued for supply of any goods or services or both, and taxable value or tax charged in that tax invoice found to exceed the taxable value, tax payable in respect of such supply, or where the goods supplied or returned by the recipient, or where goods or services are both supplied or found to be
deficient, the registered person who has supplied such goods or services may issue to the recipient one or more credit note for supplies made in a financial year contained in the prescribed particulars. மேலே பார்த்தோம்ல, ஒருவேளை அவங்க போட வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைனா வந்து குட்ஸை வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்க, அப்படின்னா நல்ல குட் குவாலிட்டி குட்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகணும், ரெசிபியன்ட்டுக்கு இன்னும் நம்ம ஃபர்தராக ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கணும். ஒன்று அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் நோட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க சப்ளையர். ஓகேவா? It is important to note that credit notes are not permitted to issued in case secondary discounts are allowed by the supplier, since the tax liability for supplier does not get reduced in such case. So மேலே அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிஸ்கவுண்ட் வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்வாய்ஸ் போடுறப்பயே டிஸ்கவுண்ட்டை பற்றின கண்டிஷன்ஸ் தெரியும், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னா தான் அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ லெஸ் பண்ணுமே தவிர செகண்டாக நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப அது வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைலேருந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக டேக்ஸ் லயபிலிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அதே பாயிண்ட் தான் இந்த இடத்துல வந்து வேறு வேர்டிங்ஸில் அவன் சொல்கிறான். புரியுதா? செகண்டரியாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் ஆகாது. However, supplier can issue a financial or commercial credit note to reduce the value of such supply to the recipient. கரெக்ட் தானே? அது வந்து டாக்ஸபிள் வேல்யூவில் தான் அந்த செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கணக்கு கிடையாது. ஆனால் ரெசிபியன்ட்டுக்கு அந்த டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தா தான் அடுத்த டைம் நம்மகிட்ட வந்து வாங்குவோம். ஸோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் நம்ம கொடுத்ததா ஆகணும். பட் ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால நம்மளோட டாக்ஸ் வேல்யூ கம்மியாகுமோன்னு கேட்டால் கம்மி ஆகாது. எதுக்கு? செகண்டரி டிஸ்கவுண்ட்டுக்கு. ஞாபகம் வருதா ஏதாச்சும்? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்து கிரெடிட் நோட்டா. இப்போ அடுத்து வந்து issuance of debit note. There can be situation when after the invoice has been issued, supplier has erroneously declared a value which is less than the actual value of the goods or services are both provided. The supplier erroneously declared a lower rate of tax than what is applicable for kind of goods or services are both supplied. The quantity received by the recipient is more than what has been declared in the invoice. மேலே பார்த்தோம்ல, அது எல்லாத்தோட அப்படியே ஆப்போசிட். ஸோ கிரெடிட் நோட்டுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் வந்து டெபிட் நோட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் சப்ளையர் என்ன பண்ணுவார், டெபிட் நோட் வந்து இஷ்யூ பண்ணுவார். இங்கே ஒரு டெபிட் நோட் ஷால் இன்க்ளூட் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. The provides where one or more tax invoices have been issued for supply of any goods or services or both, and the taxable value or tax charged in the tax invoice found to be less than the taxable value or tax payable in respect of the supply, the registered person who has supplied such goods or services or both shall issue to the recipient one or more debit note for supply made in a financial year containing the prescribed particulars. The issuance of debit note supplementary invoices create additional tax liability. The treatment of a debit note or supplementary invoice is identical to the treatment of tax invoice as far as the returns and payments are concerned. ஸோ வந்து சப்ளையர் வந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாக வாங்கிட்டார் அப்படின்னா ரெசிபியன்ட்டுக்கு டெபிட் நோட் போட்டு கொடுப்பாரு. ஸோ ஜென்ரலாக டெபிட் நோட்டும் அடிஷனல் டாக்ஸ் இன்வாய்ஸ் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ வந்து சப்ளையரோட டாக்ஸ் லைபிலிட்டி, அதாவது சப்ளையரோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக டாக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. The debit note or supplementary invoice is a convenient and legal method by which the value of goods or services in the original tax invoice can be enhanced. The issuance of debit note allows the supplier to pay his enhanced tax liability in his return without requiring him to undertake any other tedious process. So வந்து next up, details of debit note, credit note to be declared in. Actually debit note எதுக்கு credit note எதுக்குன்னு தெரியும்ல. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் டெபிட் நோட் கிரெடிட் நோட் மாற்றி யோசிக்காம கரெக்டாக டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்னன்ற மாதிரி இப்போ கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன் டெபிட் நோட் இஷ்யூ பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷனை கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை வந்து சப்ளையர் வந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டை விட கம்மியாக வாங்கிட்டார் அப்படின்னா டெபிட் நோட் இஷ்யூ பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்குவார், எக்ஸஸ் அமௌண்ட் வாங்கிக்குவார். ஒருவேளை வாங்க வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகமாக வாங்கிட்டார் அப்படின்னா ரெசிபியனுக்கு பெனிஃபிட் தரத்துக்காக கிரெடிட் நோட் கொடுப்பாரு. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ அந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா சினரியோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் ஆக்சுவல் பெனிஃபிட் எடுக்கணும், யார் வந்து ஆக்சுவல் டேக்ஸ் பே பண்ணணும், யார் ஆக்சுவல் ரிசீவ் பண்ணணுன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி கிரெடிட் நோட்டா டெபிட் நோட்டா வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் இருக்கு, டீடைல்ஸ் ஆஃப் டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் டு பி டிக்ளேர்ட் இன் ரிட்டர்ன். நம்ம ரிட்டர்ன் சாப்டர்ஸ் பார்க்குறப்பே இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் பார்த்தோம். ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து நார்மலாக இன்வாய்ஸ் பற்றி பார்க்குறப்பயே வந்து 3B பார்த்துட்டு இருக்கப்ப டெபிட் நோட்டு கிரெடிட் நோட்டு இன்வாய்ஸ்ன்ற மாதிரிலாம் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன் who issue a credit note in relation to a supply of goods or services or both shall declare the details of such credit note in the return for the month during which such credit note has been issued, but not later than 30th November following the end of financial year which such supply was made. The data for relevant இந்த கண்டிஷன் தெரியும்ல,
ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னா 30th November அதுக்கு முன்னாடியே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. The tax liability shall be adjusted in such manner as may be prescribed. However, no reduction in output tax liability of the supplier shall be permitted if the incidence of tax and interest as a supplier has been passed on to any other person. அதுக்கு கீழே வந்து டெபிட் நோட் கொடுத்துருக்காங்க. Any registered person who issue a debit note in relation to supply of goods or services both shall declare the details of such debit note in the return for the month during which such debit note has been issued. The tax liability shall be adjusted in such manner as may be prescribed. So in case இந்த டெபிட் நோட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த மந்த் அவங்க இன்வாய்ஸ் ஃபைல் பண்றப்ப டெபிட் நோட்டை பத்தியும் அவங்க வந்து ரிட்டர்ன்ல வந்து ஃபைல் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்ட்டு நேம், அட்ரஸ், நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட், சீரியல் நம்பரு, அதுக்கப்புறம் இஷ்யூ டேட்டு, நேம், அட்ரஸ், அகைன் டாக்ஸபிள் வேல்யூ, சிக்னேச்சர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே எலெக்ஷன் 3 இருக்கா. Karthik & Co, a registered supplier under GST, provides the following information regarding various tax invoices issued by it during the month of March. Value of supply charge in invoice number 1 was 2,50,000 against the actual taxable value of 2,30,000. So வந்து 2,30,000 தான் வந்து actual value. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து 2,50,000 இன்வாய்ஸ் போட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணும், கிரெடிட் நோட் வருமா. செகண்ட் கேஸில் the tax charge in invoice number 4 was 32,000 against the actual liability of 68,000 due to wrong adjustment code being chosen while issuing invoice. So 68,000 வாங்க வேண்டிய பக்கம் 32,000 வாங்கிட்டாங்க. இங்க என்ன பண்ணுவோம்? சத்தமா. Third, the value charged in invoice number 8 was 3,20,000 against the actual value of 4,20,000 due to wrong quantity considered while billing. So 4,20,000 வாங்குறது பதிலாக 3,20,000 வாங்கிட்டாங்களா. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுவோம், டெபிட் நோட். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓ, அதுக்கு கீழே திருப்பி ஒன்று வருது. ஓ, ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. Who shall issue debit or credit note under the CGST, whether debit note or credit note has to be issued in each of the following circumstances. What is the maximum time available for declaring the credit note? First எடுத்தோம் என்ன பார்த்தோம், the debit or credit note shall be issued by the registered person who has supplied the goods and services in, that is Karthik & Co, in all the cases. Second எடுத்தோம், debit and credit note to be issued in each of the circumstances. சொல்றான் credit note is required to be issued as a taxable value invoice exceeds the actual taxable value. Correct. செகண்டுக்கு டெபிட் நோட்டு, திருப்பி தேர்டுக்கு டெபிட் நோட்டு. இது வரைக்கும் டவுட் கிடையாது. அதே மாதிரி மேக்ஸிமம் டைம் லிமிட் என்ன, 30th November, அப்படி இல்லைன்னா ரெலவெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது whichever is earlier. சும்மா 30th November மட்டும் பண்ணி தப்பு ஆன்சரு. 30th November ஆர் ஆனுவல் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் whichever is earlierன்ற மாதிரி போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக. சரிங்களா மேடம், இயர்லியர்ன்ற வார்த்தை விட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் prohibition of unauthorized collection of tax. A person who is not registered person shall not collect in respect of any supply of goods or services or both any amount by way of tax under this act. No registered person shall collect tax except in accordance with the provision of this act. So in case register பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து tax collect பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சேம் டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே யார் எலிஜிபிள் கிடையாது tax collect பண்ணுறதுக்கு. ரெஜிஸ்டர் பண்ணலன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ண எலிஜிபிள் கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து எலிஜிபிள் கிடையாது டேக்ஸ் வாங்குறதுக்கு. யாரு, லெஜெண்ட்ஸ் காம்பன்சேஷன் ஸ்கீம் பற்றி பார்த்துருக்கீங்கல்ல. Rujita is engaged in providing grooming services. She is not registered under GST law as the turnover is below the threshold limit. The Rujita cannot collect tax on the grooming services provided by her, as a person not registered under GST cannot collect any amount by way of tax under GST in respect of any supply of goods or services both. So register பண்ணாத person வந்து அவங்க பண்ற சர்வீஸ்க்கோ குட்ஸுக்கோ டாக்ஸ் வந்து வாங்க முடியாது. Amount of tax to be indicated in tax invoice and other documents. Notwithstanding anything contained in this act or any other law for the time being in force, where any supply is made for a consideration, any person who is liable to pay tax for supply shall prominently indicate in all documents relating to assessment, tax invoice or other like documents the amount of tax which shall form part of the price at which supply is made.
ஸோ லைக் அவங்க இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ் இருக்கும்ல, அந்த இன்வாய்ஸில் அவங்க எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ்ன்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் ரீகேப்சர்ல இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீகேப்சர்ட்டே கொஞ்சம் பெருசாக இருக்குது போல். எல்லா பாயிண்ட்ஸோட சம்மரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஒன்ஸ் பார்த்துட்டு டெஸ்டிவல் நாலேஜில் பாருங்களேன், எடுத்தோன்னே 1 2 3 4 5 எல்லாமே வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜிஎஸ்டிக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்காம தயவு செஞ்சு எக்ஸாம் பக்கம் வெட்டி பார்த்துறாதீங்க. நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதை தாண்டி இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லாம் இருந்துச்சுன்னா பார்க்கணும். கேஸ் ஸ்டடி பேஸில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போனால் தான் புரியுமே தவிர, இல்லைன்னா அங்கே போயிட்டு சிச்சுவேஷன் வந்து தப்பாக அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அங்கே மேலே கிரெடிட்டும் டெபிட்டும் கண்டுபிடிச்சிங்களா, அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின் பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா இது கிரெடிட் டெபிட்ன்ற மாதிரி அங்கே போய் ஸ்ட்ரைக்காகவும் எழுதிருப்பீங்க. நீங்கள் பார்க்காம டேரக்டாக ப்ரொவிஷன் மட்டும் படிச்சுட்டு போனால் கிரெடிட்டா டெபிட்டா அங்கே போய் கன்ஃபியூஷன் ஆகும், தப்பாக எழுதிருப்பீங்க. ஸோ வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்டர் முடிஞ்சிச்சு.